The standard chapter 3ல exercise 3.5ல fourth sum நம்ம பார்க்க போகிறோம். If x equal to a square plus 3a minus 4 divided by 3a square minus 3 and y equal a square plus 2a minus 8 divided by 2a square minus 2a minus 4. Find the value of x square y minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்பொழுதும் போல் எக்ஸ் கொஸ்டினையும் ஒய் கொஸ்டினையும் தூக்கி எழுதிடுங்க. இதுக்கு நல்லா கவனிக்கணும். ட்ரீ ஃபேக்சர் கண்டுபிடிக்கணும். இங்கே எந்த நம்பரும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 4s are 4 எழுதிக்கோங்க. நம்ம ஃபேக்சரில் பார்க்கணும் இல்லையா? அப்போ டேபிள்ஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கணும்? +3ன்னு இந்த சென்டர் நம்பர் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 4 1s are 4 4 1s are 4 4ல் 1 போனால் தான் +3 வரும். அப்போ எங்கே போடணும்? ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு சைனை நான் போட்டிருக்கேன். அப்போ என்ன எழுதலாம்? a + 4 அடுத்து a - 1. ஓகேவா? கொஸ்டின் எழுதிட்டோம், அதுக்கு ஃபேக்சர் கண்டுபிடிச்ச நம்பர் அப்படியே தூக்கி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 3 காமனாக வெளியே எடுக்கிறேன். 3 காமனாக எடுத்துட்டா 1 3 is 3 வந்துருச்சு. ஏ ஸ்கொயர்டை மட்டும் எழுதுங்க. இங்கே நான் தான் 3 காமனாக வெளியே போட்டிருக்கேன். அப்போ இங்கே 3 வராது. 1 3 is 3 அப்படிங்கிறத எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், a + 4 ஹெட்டில் இருக்கிறது அப்படியே தூக்கி எழுதிருங்க, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். a + 4 a - 1 டிவைடட் பை 3. நம்மளுக்கு ஃபார்முலா a² - b². இங்கே என்ன தான் 1க்கு மேலே ஸ்கொயர் போட்டாலும் 1 தான் வரும். அப்போ எப்படி எழுதுவோம்? a + 1 a - 1ன்னு எழுதுவோம். இப்போ a - 1ம் a - 1ம் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இருக்கிறதுனால அடித்தாச்சு. அப்போ a + 4 டிவைடட் பை 3 a + 1 ரிமைண்டர் இருக்கிறத எடுத்தாச்சு. எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்போமா? இங்கே அதே சேம் தான். எந்த நம்பர் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 1 8s are 8. இதுக்கு நம்ம ட்ரீ ஃபேக்சர் பார்ப்போம். சென்டர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா +2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 2s are 8 4 2s are 8. 4ல் 2 போனால் தான் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 2ங்கிற நம்பர் கிடைக்கும். பிக்கஸ்ட் சைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கணும். இந்த நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போனா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? +2 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன எழுதுவோம்? a + 4 a + 4 a - 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே 2வை காமனாக எடுத்துடலாம். 2வை காமனாக எடுத்தோம்னா என்ன பண்ணலாம்? 2வை காமனாக எடுக்கும்போது 1 2 is 2 1 போட்டாலும் 1 தான். அடுத்து மைனஸ் இங்கே வந்து 2 தான் இருக்குது. அப்போ நான் அந்த 2வை காமனாக எடுத்துட்டேன். அப்போ 1 2 is 2. அப்போ ஏவை மட்டும் போடுங்க. அடுத்து 4. எத்தனை 2s are 4? 2 2s are 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a + 4 a - 2 டிவைடட் பை, நான் என்ன பண்ணுறேன்? 2வை இங்கே போட்டேன். இங்கே பாருங்களேன், இது 3 நம்பர் இதில் இருக்குங்கிற மாதிரி இருக்கா? இதுக்கு என்ன கண்டுபிடிப்போம்? ஃபேக்சர் கண்டுபிடிப்போமா? 1 2 is 2 1 2 is 2. அப்போ எப்படி எழுதுவோம்? 2 1s are 2 2 1s are 2. அப்போ இங்கே பாருங்களேன், -1a அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த நம்பருக்கு நம்ம சைனை கொடுப்போம்ப்பா? பெரிய நம்பருக்கு சைனை கொடுக்கணும். அப்போனா தான் எனக்கு -1ன்னு வரும். அப்போ 2ல் 1 போச்சுன்னா எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -1 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ எப்படி எழுதுவோம்? a - 2 a + 1 a + 1 கிடச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு இங்கே எந்தெந்த நம்பர்லாம் சேமாக இருக்கோ அவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சிடலாமா? இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் a - 2 டினாமினேட்டரில் a - 2 அடிச்சிட்டேன்னா ரிமைண்டர் இருக்கிறவங்க எழுதுங்க. a + 4 டிவைடட் பை 2a + 1 எழுதியாச்சு. அப்போ ஒய்யோடதும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x² y - 2. இங்கே வந்து எழுதுங்க, x² y - 2. நம்ம எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? a + 4 டிவைடட் பை 3a + 1 ஓவரால் ஸ்கொயர் இன்ட்டு. ஏன்னா இங்கே x × y எந்த சைடும் போடலினாலும் அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? இன்ட்டு இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி ஒயில் வாங்க, a + 4 டிவைடட் பை 2a + 1 ஓவரால் இங்கே என்ன 2 இருக்குது? -2 இருக்குது. -2 நான் எழுதிட்டேன்.
ஈக்குவல் இப்போ என்ன பண்ண போகிறோம்ப்பா, இந்த வெளியே இருக்கிற 2ஆல் உள்ளே இருக்கிறவங்கள மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே டேரெக்டாக உள்ளே போகிற மாதிரியே பார்த்துருவோம். இப்போ அதுக்கு நம்ம சைனை சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, இந்த பவரில் -2 இருக்குது, அதை நம்ம மாற்றிடலாம் இப்போ a+4 இதை அப்படியே தூக்கி எழுதுங்க. a+4 3 a+1 ஓவரால் ஸ்கொயர் இன்ட்டு அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மைனஸை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக மாறுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கீழே இருக்கிறவங்க எங்கே வராங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வராங்க. ஏன்னா அப்படின்னா தான் எனக்கு என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். அப்போ இது என்ன ஆகிடும், +2ஆக மாறிடும். இப்போ ஈக்குவல் இந்த 2ஆல் என்ன பண்ண போகிறோம்ப்பா, நம்ம உள்ளே பெருக்க போகிறோம். அப்போ a+4 நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஸ்கொயர்டு, ஏன்னா இவங்களுக்கும் காமன் இவங்களுக்கும் காமன். அப்போ நான் a+4 ஓவரால் ஸ்கொயர்டில் எழுதிக்கிட்டேன். 3 3s are 9. அடுத்து a+1 ஓவரால் ஸ்கொயர்டு, ஏன்னா இந்த ஸ்கொயர்டு இவங்களுக்கும் வரும் இவங்களுக்கும் வரும் இன்ட்டு அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல உள்ளே போயிருக்குங்க. 2 2s are 4 a+1 ஓவரால் ஸ்கொயர் டிவைடட் பை a+4 ஓவரால் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இப்போ எதெல்லாம் சேமாக இருக்கோ அவங்களெல்லாம் என்ன பண்ணி விட்டுலாம், அடித்து விட்டுலாமா. இவங்களும் எனக்கு சேம் a+4 ஹோல் ஸ்கொயர்டு, இவங்களும் எனக்கு சேமு. நெக்ஸ்ட் a+1 ஹோல் ஸ்கொயர்டு, a+1 ஹோல் ஸ்கொயர்டு. ஆன்சர் ரிமைண்டர் 4/9. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.